இந்த வண்டியில் இன்ஃபோடெயின்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 26.6 இன்ச்சில் டியூவல் டிஸ்பிளே பேனலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிவிஜுவலாக எடுத்துட்டிங்கன்னா 12.3 இன்ச்சஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இந்த வெஹிக்கிளை பற்றி A to Z இன்ஃபர்மேஷனுமே கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸோடு இருக்குது. அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச்சில் கிளைமேட் கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் போஸ் ஆடியோ சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் 8 ஸ்பீக்கர்ஸோட. அண்ட் டேஷ்போர்டில் பார்த்தோன்னா இந்த சென்டரில் மட்டும் நமக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்க ப்ரீமியம் லுக் தருது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்பியன் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 64 கலர் ஆப்ஷன்ஸில், அதாவது நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நம்ம சென்டர் டேஷ்போர்டுக்கு வந்தோம்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் தராங்க. அதோட டைப் A டைப் C சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் சன்ரூஃப் வருது, அதாவது பனாரோமிக் சன்ரூஃப். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 6 ஏர்பேக்ஸ், லெவல் 2 ADAS, லேன் கீப் அசிஸ்ட், எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம்னு ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு முக்கியமாக பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுமே இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோலுமே இந்த வண்டியில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா பழைய கேரன்ஸ் அப்படியே தான் இருக்குது. பட் எலக்ட்ரிக்னால அதுக்கேற்ற சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 4 வேரியன்ட்ஸ் வருது. அதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17.99 lakhs, அதாவது அரௌண்ட் 18 lakhs to அப் டு 25 lakhs, 24.49 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் தராங்க. 42 kWh அண்ட் 51.4 kWhன்னு சொல்லிட்டு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ அதோடைய ரேஞ்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அரௌண்ட் 404 to 490 km வரை ரேஞ்சஸ் தரும். அதாவது 42 kWh பேட்டரி பார்த்தீங்கன்னா 404 km ரேஞ்சஸும், 51.4 kWh பேட்டரி பார்த்தீங்கன்னா 490 km ரேஞ்சஸ் தரும். இதோட இந்த வண்டியோட மோட்டார் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சிங்கிள் மோட்டார் தான் வருது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷனில். அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பவர் பார்த்தீங்கன்னா 133 to 169 bhp அண்ட் டார்க் எடுத்துக்கிட்டோம்னா 255 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃபைனலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய சார்ஜிங் டைம் பார்த்தோம்னா DC ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமாக நமக்கு வித்தின் 40 minutesல வந்து அப் டு 80% வரை சார்ஜ் ஆகும். அதுவே AC சார்ஜிங் யூஸ் பண்ணோன்னா ஃபுல் சார்ஜ் ஆக அரௌண்ட் 4 to 5 hours எடுத்துக்கும். ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் ஈவியில் இந்த கியாவுடைய கேரன்ஸ் கிளாவிஸ் வந்து என்ட்ரி கொடுத்ததை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காரோட உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன். அது ஒரு விடைபெறுகிறேன். பாய்.